அடுத்ததாக நம் முன் பேச வருபவர் எண் 13 அர்ச்சனா ஸ்ரீ ஆர்.கே. மனதில் உறுதி வேண்டும், வாக்கில் இனிமை வேண்டும், நினைவில் நல்லது வேண்டும், கைப்பட்ட பொருட்கள் கைப்பட வேண்டும், கனவு மேம்பட வேண்டும், கண் திறந்திட வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும் என்று என் பாரதியை வணங்கி இங்கு சபையில் அமுது எல்லாரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். என் பெயர் அர்ச்சனா ஸ்ரீ. நான் நமது பள்ளியில் 6ஆம் வகுப்பு ஆ1 பிரிவு படிக்கிறேன். இன்று நான் பேச வந்திருக்கிற தலைப்பு, உலகில் நாம் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். உலகில் மாற்றம் என்பது நிரந்தரம். மாற்றம் இந்த ஒட்டை மாடாட சொல்லிட்டு உண்மையான அர்த்தத்தை மகாத்மா காந்தி மிக சரியாக ஆணையிட்டுள்ளார். Be the change that you wish to see in the world. உலகில் எதை மாற்ற வேண்டும் என கருத்துகிறோமா, விரும்புகிறோமா? முறை நாம் இருக்க வேண்டும் என காந்தி நானும் சொல்லியிருந்தான். உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக இருங்கள். இந்த மேற்கோள் நம் வாழ்விலும் சமூகத்தின் நேர்மையான மாற்றத்தை உருவாக்கும் திறன் நம் அனைவருக்கும் உள்ளது என்பதை ஒரு சக்தி வாய்ந்த நிறைவேற்ற நமக்கு எடுத்துரைக்கிறது. எதையும் மாற்றவர்கள் செய்வர்கள் மாற்றத்தை பெறைய செய்ய வேண்டும். அவர்கள் செய்வார்கள் என்று காத்திருப்பதற்கு பதிலாக நம்மோடு செயல்களுக்கு நாம் முன்மறையாக இருக்க வேண்டும். இந்த தத்துவம் நம்ம நம்பிக்கைகள் மற்றும் விடாமுயற்சி சீர்மைத்து வாழ செல்லுக்குடன் செயல்பட தன்னுடன் கூடிய முயற்சியை நம்மை ஊக்குவிக்கிறது. அவ்வாறு செய்தன் மூலம் ஒரு சிறந்த உலகிற்கான நம்மோடு தேடலில் நம்முடன் சேர ஒரு சிறந்த உலகத்தை ஆரம்பிக்கலாம். மாற்றத்தை ஏற்பட நான் கூறும் 2 வழிகள். 1. சுய விழிப்புணர்வை வளர்த்துக் கொள்ளுதல். மாற்றத்தை செயற்படுத்த மாற்றத்தின் ஊட்டு விசையாக கீழே ஊக்குவது நம்மையும் நமது மடிப்புகளையும் புரிந்து கொள்ள தொடங்கிறது. உங்கள் நம்பிக்கைகள், மடிப்புகள், உலகில் நீங்கள் காண விரும்பும் தாக்கம் போன்றவற்றை பிரித்து படிக்க நேரம் ஒதுக்குங்கள். உங்கள் வாழ்க்கையோடு இந்த மடிப்புகளோடு ஒட்டு போகும் மடிப்புகளை செய்யக்கூடிய இடங்களை கண்டறிக. சுய விழிப்புணர்வு வளர்ப்பதன் மூலம் உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றத்தை பிரித்து படிக்க வாழ்க்கையை உருவாக்கலாம். 2. பருவியும் கருவும் படகுகள். மாற்றங்களை செயற்படுத்துவதற்கு நம்மை பார்த்து மாற்றங்களிலும் அனுபவமும் இலக்கமும் இருக்க வேண்டும். இதன் பொருள் சரி, மக, விளக்கு, பின்னணி அல்லது அவர்களின் சமய உள்ளிட்ட நம்பிக்கைகளை பொறுப்பேற்றாமல் கருணை புரிதல் மற்றும் அவர்களை மரியாதை நடப்பதன் மூலமும் பிற மீத அனுதவம் ஆகியவற்றை கடைப்பிடிப்பதன் மூலமும் அல்லது பிரிவு ஞான சங்கங்களை வளர்ப்பதன் மூலமும் நேர்மையான ஆலைகளை படைப்பதன் மூலமும் ஒரு சிறந்த உலகத்தை சில்லறைகளாக உருவாக்க முடியும். உலகை நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக இருக்கிற இந்த மகாத்மா காந்தியின் பொன்மொழி செயலுக்கான ஊக்கமலையாக அழைக்கப்படுகிறது. நம் வாக்கை கட்டுப்படுத்தவும் நேர்மையான மாற்றத்தின் கடினங்களால் நம் மாட உதவுகிறது. சுய விழிப்புணர்வை வளர்ப்பதன் மூலம் இரக்கம் மற்றும் அன்பு, பிரிவு, அனுபவம் ஆகியவற்றை கடைப்பிடிப்பதன் மூலமும் நேர்மையான மாற்றத்தின் ஊட்டு விசையாக நம் மாடுவதன் மூலமும் நாம் காண விரும்பும் மாற்றத்தை உலகில் மாற்றி நம் பயணத்தை மாற்றத்தின் சேகையால் மாற்றலாம். ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்கும் சக்தி நம் அனைவருக்கும் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த பொறுப்பை ஏற்று முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய நம் வழிநடத்தி நம் கைகளில் தான் உள்ளது என்பதை கூறி நன்றி.